ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்டர் வாட்டர் அட்வென்ச்சர் எபிசோட் நம்பர் 6. போன எபிசோட்ல திமிங்கலம் தைரியமா இருக்கிறதோட அவசியத்தை நமக்கு அழகா சொல்லுச்சு இல்லையா குட்டீஸ்? இன்னைக்கு நாம ரொம்பவே வினோதமான ஒரு உயிரினத்தை பார்க்க போறோம். அது உடம்பு முழுக்க வெளிச்சத்தோட ஜொலிக்கும். யார் அதுன்னு தெரியுதா குட்டீஸ்? அதுதான் ஜெல்லி மீன். இன்னைக்கு நம்ம கதையோட பேரு ஜெல்லி மீனின் வெளிச்சம் உண்மையே ஒளி. கதை கேட்க நீங்க எல்லாரும் தயாரா குட்டீஸ்? வாங்க கடலுக்குள்ள பயணிக்கலாம். அந்த குட்டி பசங்க திமிங்கலத்தோட பாட்டு கேட்டுட்டு வந்த சந்தோஷம் இன்னும் அவங்க மனசுல இருந்துச்சு. மறுபடியும் அவங்க அந்த ஜொலிக்கும் சிப்பியை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சிப்பி வழக்கம் போல மின்ன ஆரம்பிச்சது. ஒரு மென்மையான வெளிச்சம் அவங்கள சுத்தி வந்து ஆழ்கடலுக்குள்ள மெதுவா இழுத்துட்டு போச்சு. இந்த முறை அவங்க ரொம்ப தெளிவான அமைதியான ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க சூரிய வெளிச்சம் நல்லா பட்டுச்சு. விதவிதமான வண்ணத்துல பவளப்பாறைகள் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் அவங்க நிறைய ஜெல்லி மீன்களை பார்த்தாங்க. அதுங்க மெதுவா நீந்திக்கிட்டு இருந்துச்சு. சில ஜெல்லி மீன்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா விதவிதமான வெளிச்சத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன வெளிர் நீல நிறத்துல இருந்த ஜெல்லி மீன் அந்த பசங்க பக்கத்துல வந்துச்சு. அது மற்ற ஜெல்லி மீன்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதோட வெளிச்சம் மற்றவங்க மாதிரி பளிச்சுன்னு இல்லாம ரொம்ப மென்மையா இருந்துச்சு. அந்த ஜெல்லி மீன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சது. சின்ன வயசுல நான் மற்ற ஜெல்லி மீன்களை போல நல்லா ஒளிரலன்னு நிறைய பேர் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நானும் அவங்கள மாதிரி நல்லா ஒளிரணும்னு ஆசைப்பட்டேன்னு அந்த ஜெல்லி மீன் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெல்லி மீன் ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சது. ஒரு தடவை நான் நீந்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாறைக்குள்ள ஒரு சின்ன மீன் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடம் ரொம்ப இருட்டா இருந்ததுனால மற்ற ஜெல்லி மீன்களுக்கு அந்த மீன் மாட்டிக்கிட்டது தெரியல. ஆனா என்னோட மென்மையான வெளிச்சம் அந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காமிச்சது. அதனாலதான் அந்த மீன் மாட்டிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உடனே நான் அந்த பாறை இடுக்கு வழியா நுழைஞ்சு அந்த மீனை மெதுவா வெளியில தள்ளிவிட்டேன். அந்த மீன் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லுச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது என்னோட வெளிச்சம் மற்றவங்களுக்கு உதவ முடியுதுன்னு. நான் மற்றவங்கள மாதிரி பளிச்சுன்னு ஒளிராட்டியும் என்னோட வெளிச்சம் யாருக்காவது வெளிச்சமா இருக்க முடியுது இல்லையான்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் எப்பவும் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்றவங்கள மாதிரி காட்டிக்கணும்னு நான் என்ன மாத்திக்க நினைக்கல. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சேன். என்னோட உண்மையான வெளிச்சம் எப்பவும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நான் நம்பினேன். இந்த கதையை சொன்னதும் அந்த சின்ன ஜெல்லி மீன் இன்னும் மெதுவா ஜொலிக்க ஆரம்பிச்சது. அதோட மென்மையான வெளிச்சம் அந்த கடல் பகுதிக்கே ஒரு அமைதியான அழகை கொடுத்துச்சு. அந்த பசங்களுக்கு உண்மை எப்பவும் ஜெயிக்கும்னு புரிஞ்சது. நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மளை ஏத்துக்கணும்னு, பொய்யா யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளோட உண்மையான இயல்பே ஒரு வெளிச்சம் மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஜெல்லி மீன் தன்னோட கதையை சொல்லி முடிச்சதும் அந்த பசங்க மனசு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவங்க அந்த ஒளிமயமான ஜெல்லி மீனுக்கு நன்றி சொன்னாங்க. அப்போ அந்த மின்னும் சிப்பி மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிச்சது. ஒரு வெளிச்சம் வந்து மறுபடியும் அவங்கள பத்திரமா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரைக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு. கரைக்கு வந்ததும் அவங்க அந்த ஜெல்லி மீனோட மென்மையான வெளிச்சத்தை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. உண்மை எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு அவங்க உணர்ந்தாங்க. குழந்தைகளா, நீங்களும் எப்பவும் உண்மையா இருங்க. பொய்யால யாரையும் ஏமாத்த நினைக்காதீங்க. உங்களோட உண்மையான குணமே உங்களை எப்பவும் வெளிச்சமா காட்டும். அடுத்த வாரம் நாம வேறொரு புது கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் குட்டீஸ்.